வணக்கம் குழந்தைகளே, நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் என்சிஆர்டி கிளாஸ் 10 சாப்டர் 3 லெசனுக்குரிய இன்டெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். இன்டெக்ஸ்ட் கொஸ்டின் பேஜ் நம்பர் 40. பேஜ் நம்பர் 40ல் இருக்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது? கிவ் an examples of metal which is liquid in room temperature. எந்த மெட்டல் லிக்யூடாக இருக்கும் ரூம் டெம்பரேச்சரில்? இட் இஸ் மெர்க்குரி. மெர்க்குரி மெட்டல் எங்கே யூஸ் பண்ணுறாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும். இட் இஸ் எ தெர்மோமீட்டர். தெர்மோமீட்டருக்கு உள்ளே இருக்கிற லிக்யூட் வந்து மெர்க்குரி. ஓகே. விச் மெட்டல் கேன் ஈஸிலி கட் வித் நைஃப்? எந்த மெட்டலை நம்ம நைஃபால் ஈஸியாக கட் பண்ண முடியும்? சோடியம் அண்ட் பொட்டாசியம் ஆல்சோ ஏ ரைட் ஆன்சர்ஸ். சோடியம் அண்ட் பொட்டாசியம். சோடியம் இது சோடியம் மெட்டல். சோடியம் மெட்டல் வந்து விச் கேன் ஈஸிலி கட் வித் நைஃப். நம்ம என்ன செய்ய முடியும்னா அதை ஈஸியாக நைஃப் வச்சு கட் பண்ண முடியும். பொட்டாசியத்தையும் இதே மாதிரி ஈஸியாக நைஃப் வச்சு நம்மளால் கட் பண்ண முடியும். விச் மெட்டல் இஸ் அ பெஸ்ட் கண்டக்டர் ஆஃப் ஹீட்? எந்த மெட்டல்? ஆல் மெட்டல்ஸ் ஆர் பெஸ்ட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் எக்ஸப்ட் லெட். பெஸ்ட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அதில் என்னதுன்னா இருக்கிறதுலே ஃபஸ்ட்டு மோஸ்ட் ஹீட் கண்டக்டிவிட்டி எதுக்கு இருக்குன்னா சில்வர். ஆல் மெட்டல்ஸ் ஆர் கண்டக்டர் ஆஃப் ஹீட் எக்ஸப்ட் லெட், பட் பெஸ்ட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அதில் என்னது? இட் இஸ் சில்வர். விச் மெட்டல் இஸ் அ புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட்? எது புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட்? இட் இஸ் அ லெட். லெட் எங்கே யூஸ் பண்ணுவாங்க? பென்சிலில் இருக்க டிப்பில் இருக்கிற பென்சில் டிப்பில் இருக்கிறது வந்து நம்ம எழுத யூஸ் பண்ணுறது வந்து லெட். மெட்டல் என்னது? லெட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த மீனிங் ஆஃப் மேலபிள் அண்ட் டக்டைல். மேலபிள் இங்கே ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது. திஸ் ஒன் இஸ் அ கரெக்ட் ஸ்பெல்லிங். MEALLEABLB. மேலபிள். மேலபிள்னால் என்னதுன்னா எந்த ஒரு மெட்டீரியலை நம்ம தின் ஷீட்டாக கன்வெர்ட் பண்ண முடியுதோ அந்த மெட்டீரியலுக்கு மேலபிள் ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு அர்த்தம். பட் எல்லா மெட்டல்ஸுக்கு அந்த மேலபிள் ப்ராப்பர்ட்டி இருக்குது. எ மெட்டீரியல் விச் கேன் பி டர்ன்ட் இன்டு தின் ஷீட் ஆன் ஹேமரிங் இஸ் செட் டு பி மேலபிள். மெட்டல்ஸ் ஆர் மேலபிள். தே கேன் beaten to form a thin sheet. இங்கே பாருங்கள், நம்ம ஹேமரிங்கை யூஸ் பண்ணி இப்படி இருக்க மெட்டலை நம்ம தின் ஷீட்டாக கன்வெர்ட் பண்ண முடியும். அப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் மேலபிள். மேலபிலிட்டி. மெட்டல்ஸ் ஹாவ் அ மேலபிலிட்டி. எந்த இது மோஸ்ட் மேலபிள் மெட்டல்? கோல்டு. கோல்டு இஸ் அ மோஸ்ட் மேலபிள் மெட்டல். டக்டைல். டக்டைல்னா எந்த ஒரு மெட்டீரியலை நம்ம ஒரு தின் வயராக ஸ்ட்ரெச் பண்ண முடியுதோ, தின் வயராக கன்வெர்ட் பண்ண முடியுதோ அந்த மெட்டீரியலுக்கு டக்டைல் ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு அர்த்தம். ஆக்சுவலாக மெட்டல்ஸ் ஆர் டக்டைல் ப்ராப்பர்ட்டி ஆல்சோ. இதில் பார்த்திங்கன்னா தெரியும். மெட்டீரியலை நம்ம என்ன செய்யலாம்? மெட்டலை we can stretch into thin wires. Metal can be stretched into thin wire. So ductile is a material which can be turned into thin wire by stretching. It's said to be ductile. Metals are ductile because they can be stretched or drawn to form thin wires. So metal have a malleable and ductile property. Next, page number 46. Why sodium is kept in kerosene oil? இதில் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த இதுக்குள்ளே கெரோசின் ஆயிலுக்குள்ளே தான் நம்ம வந்து சோடியமாக ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஓப்பன் ஏர்லையோ வாட்டர்லையோ நம்மளால் வைக்க முடியாது. ஏன்? ஏன்னா சோடியம் பதிலாக பொட்டாசியமும் கேட்கலாம். Why is potassium kept in immersed in a kerosene oil கேட்டாலும் இதே சேம் ரீசன் தான். இன்ஸ்டெட் ஆஃப் சோடியம் வந்து நீங்கள் பொட்டாசியம்னு போட்டு எழுதுங்க.
Sodium and potassium are very reactive metals. So sodium react vigorously with oxygen in the air that catches fire kept in open. இப்போ நம்ம ஓப்பனாக அதை வச்சோன்னா ஏரில் இருக்க ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி அது தீ பிடிச்சிரும். அதனால் எப்பயுமே சோடியம் இஸ் அ kept in kerosene oil. So sodium immersed in kerosene oil to protect it from the action of air and moisture and to prevent accidental fires. Okay. Second questions. Write the equation of reactions. Iron with steam. Iron steam oda react ana all metals are react with water or steam. It's form a metal oxides form ஆகும். அது general form. Metals are water or steam oda react ஆகி நமக்கு என்ன கொடுக்குது? metal oxides கொடுக்கும். இந்த கொஸ்டினுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த இம்பார்ட்டன்ட் நோட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா நம்ம எப்படி கொஸ்டின் எவ்வளோ ட்விஸ்டடாக கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ மெட்டல்ஸ் லைக் அலுமினியம், ஐரன், ஜிங்க் should not react either with cold or hot water. கோல்ட் அண்ட் ஹாட் வாட்டரில் அலுமினியம், ஆக்சிஜன், ஜிங்க் எந்த இதுவுமே ரியாக்ட் ஆகாது. பட் ஆனால் இது எதோட ரியாக்ட் ஆகும்னா ஸ்டீம். இட் இஸ் கேசியஸ் ஃபார்ம் ஆஃப் வாட்டரோட மட்டும் react agi to form a metal oxide and hydrogen, but they react with steam to form the metal oxide and hydrogen. Metals such as lead, copper, silver and gold do not react with water at all. நமக்கு lead, copper, silver, gold எல்லாமே வாட்டரோட எப்பயுமே ரியாக்டே ஆகாது. வாட்டர், ஸ்டீம் எதோடையுமே ரியாக்ட் ஆகாது. அதனால தான் கோல்டு இஸ் அ நோபல் மெட்டல். ஏன்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஐரன் வித் ஸ்டீம் தட் ஒன். அதனால தான் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஐரன் வித் ஸ்டீம். ஸ்டீமோட இருந்தால் மெட்டல் எப்பயுமே நமக்கு ஒரு மெட்டல் ஆக்சைடு தான் ஃபார்ம் பண்ணும். அதனால் ஐரன் வித் ஸ்டீம் இட் கிவ்ஸ் ஐரன் ஆக்சைடு அண்ட் ஹைட்ரஜன். இதோட கெமிக்கல் ரியாக்ஷன் Fe எஸ் மத்தலப் எஸ்னா சாலிட். வாட்டர் வந்து இட் இஸ் இன் கேசியஸ் ஃபார்மில் இருக்குது. நமக்கு என்ன கொடுக்குது? Fe3O4 ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸ். பேலன்ஸ்டு ரியாக்ஷன்ஸ். பேலன்ஸ் த கெமிக்கல் ஈக்குவேஷன். calcium with water. Calcium with water it gives calcium hydroxide and hydrogen. Calcium plus H2O liquid. It is a liquid. Give calcium hydroxide plus hydrogen. இங்கே என்ன ஆகும்னா ஹைட்ரஜன் H plus அயான் ஆகும், OH minus H plus அயான்ஸ் ஆகும், OH ஆகும் பிரியும். OH minus வந்து கால்சியமோட இதாகி கால்சியம் ஹைட்ராக்சைடு ஆகும், ஹைட்ரஜன் கேஸாக வெளியேறும். அது மாதிரி பொட்டாசியம் வித் வாட்டர். பொட்டாசியம் வித் வாட்டர், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் ஹைட்ரஜன். இட் இஸ் அ எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். பொட்டாசியம் அண்டு வாட்டர் வந்து விகரஸாக ரியாக்ட் ஆகும். இட் இஸ் அ எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் ஆல்சோ. 2K plus H2O. இங்கேயும் H plus அயான்ஸ் ஆகும், OH minus அயான்ஸ் ஆகும், அயனைஸ் ஆகி OH minus அயான்ஸ் K ப்ளஸோடு சேர்ந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடாக இருக்கும், ஹைட்ரஜன் கேஸாக வெளியேறிடும். தேர்ட் கொஸ்டின்ஸ். நமக்கு இந்த தேர்ட் கொஸ்டின்ஸ் என்னது? கொஞ்சம் மெட்டல்ஸ் கொடுத்துருக்காங்க. ABCDங்கிற மெட்டல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மெட்டல்ஸ் ஐரன் சல்ஃபேட்டோட நோ ரியாக்ஷன். ஏங்கிற மெட்டல் என்ன ஆகுதுன்னா ஐரன் சல்ஃபேட்டோட நோ ரியாக்ஷன். காப்பர் சல்ஃபேட்டோட டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் நடக்குது. ஸோ பியில் வந்து ஐரன் சல்ஃபேட்டோட டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், ஜிங்க் சல்ஃபேட்டோட பி நோ ரியாக்ஷன். சி ஐரன் சல்ஃபேட்டோட நோ ரியாக்ஷன், காப்பர் சல்ஃபேட்டோட நோ ரியாக்ஷன், ஜிங்க் சல்ஃபேட்டோடையும் நோ ரியாக்ஷன். பட் சில்வர் நைட்ரேட்டோட displacement reaction or
ரீப்ளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் நடக்குது. டி மெட்டல் எந்த காம்போனண்ட்டோடையும் ரியாக்ட் ஆகலை, எந்த கெமிக்கலோடையும் என்ன ஆகலை, நோ ரியாக்ஷன். ஸோ இதை வச்சு என்ன கேட்டிருக்காங்க, விச் இஸ் த மோஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல். இந்த ஏபிசிடியில் எது மோஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல் கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, what would you observe if B is added to the solution copper sulfate. B வந்து காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனோட ஆட் பண்ணும்போது இங்கே பி செகண்ட் ரோவில் காப்பர் சல்ஃபேட்டோட பி ரியாக்ட் ஆகும்போது என்ன ரியாக்ஷன் வரும்னு கேட்டிருக்காங்க. அரேஞ்ச் த மெட்டல் இன் ஆர்டர் டு டிக்ரீசிங் ரியாக்டிவிட்டி. டிக்ரீசிங் ரியாக்டிவிட்டியில் மெட்டலை அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா ரியாக்டிவிட்டி சீரீஸ் தெரிஞ்சிருக்கணும். ரியாக்டிவிட்டி சீரீஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தால் தான் இந்த கொஸ்டின் நமக்கு ஆன்சர் பண்ண முடியும். நான் உங்களுக்கு ரியாக்டிவிட்டி சீரீஸ் எப்படி மெமரைஸ் பண்ணுறதுங்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் வச்சுருக்கேன். ட்ரிக் சொல்லித்தரேன். நீங்கள் அதுபடி கண்டிப்பாக இதை மெமரைஸ் பண்ணிக்கணும். மெமரைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஆக்சுவலாக மேலே இருக்கிறது பொட்டாசியம் சோடியம்லாம் மோஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல். கீழே வர வர நமக்கு ரியாக்டிவிட்டி கம்மியாகிட்டே வரும். பொட்டாசியம், சோடியம், கால்சியம், மெக்னீஷியம், அலுமினியம், கார்பன் ஏன் ப்ராக்கெட்டில் போட்டிருக்குன்னா கார்பன் இஸ் அ நான் மெட்டல். ஹைட்ரஜன் ஆல்சோ, ஹைட்ரஜன் நம்ம வந்து மெட்டல்னு சொல்ல முடியாது, நான் மெட்டல்னு சொல்ல முடியாது, அதனால் அதுவும் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கு. ஓகே, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ப்ளீஸ் ஸ்டாப் காலிங் மீ எ கேர்லெஸ் ஜீப்ரா இன்ஸ்டெட் ஆஃப் ட்ரை லேர்னிங் ஹவு காப்பர் மக் சேவ்ஸ் கோல்டு. இந்த இருக்க ஃபஸ்ட்டு லெட்டரை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த சென்டென்ஸை ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நமக்கு ஒரு எப்படி இதில் இருக்க ஃபஸ்ட்டு லெட்டரை நம்ம ஃபஸ்ட் லெட்டரும் இந்த ரியாக்டிவிட்டி சீரீஸில் இருக்க ஃபஸ்ட்டு லெட்டரையும் கனெக்ட் பண்ணி நம்ம படிச்சுக்கிட்டோன்னா நமக்கு இந்த ரியாக்டிவிட்டி சீரீஸ் ஈஸியாக எழுதிடலாம். அதனால் இதை நீங்கள் நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் ஸ்டாப் காலிங் மீ எ careless zebra, instead try learning how copper mug saves gold. அதை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 3 இந்த டேப்லர் காலமும் இதையும் நம்ம கம்பேர் பண்ணி இதுக்குரிய ஆன்சரை இந்த சீரீஸையும் இந்த டேபிளையும் கம்பேர் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கிறோம், மெட்டல் டி எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். மெட்டல் டி என்ன கொடுத்துருக்காங்க, இட்ஸ் டஸ் நாட் ரியாக்ட் வித், நோ ரியாக்ஷன் வித் ஐரன், நோ ரியாக்ஷன் வித் காப்பர், நோ ரியாக்ஷன் வித் சிங்க், நோ ரியாக்ஷன் வித் சில்வர். எது கூடயுமே டி ரியாக்ட் ஆகலை. அப்போனா இட் ஷுட் பி பிலோ த சில்வர். சில்வருக்கு கீழே இருக்கிற ரியாக்டிவிட்டி சீரீஸில் இது எங்கே இருக்குது, சில்வருக்கு கீழே இருக்குது. மெட்டல் சி எடுத்துக்கிட்டோன்னா அதுவும் ஐரன், காப்பர், ஜிங்க் எதோடையுமே ரியாக்ட் ஆகலை. பட் ஆனால் என்ன ஆகுது, சில்வரை டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணிடுது. அப்போனா இது என்ன இருக்குன்னா இது சில்வரோட ரியாக்டிவிட்டி சீரீஸில் அபவ் சில்வருக்கு அபவ் மேலே இருக்கும். ஸோ சில்வருக்கு மேலே என்ன இருக்குது, சி. மெட்டல் சி வந்து சில்வருக்கு ரியாக்டிவிட்டி சீரீஸில் சில்வருக்கு மேலே இருக்குது. சில்வருக்கு மேலே இருக்குது. பட் ஆனால் காப்பருக்கு கீழே. ஏன்னா காப்பரோட நோ ரியாக்ஷன். ஸோ இட் ஷுட் பி இன் பிட்வீன் சில்வர் அண்ட் காப்பர். ஏன்னா காப்பரை ரீப்ளேஸ் பண்ணலை, சில்வரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. அப்போ இட் ஷுட் பி இன் பிட்வீன் சில்வர் அண்டு காப்பர். ஓகே, அடுத்து எதுக்கு வருவோம், ஏ. மெட்டல் ஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா
அது ஐரன். ஐரனோட நோ ரியாக்ஷன். ஐரனோட என்ன ஆகலை, ரியாக்ட் ஆகலை. ஸோ இட் ஷுட் பி பிலோ த ஐரன். ஏ ஷுட் பி பிலோ த ஐரன். பட் காப்பரை என்ன இருக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கு. காப்பரை டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறதுனால இட் ஷுட் பி அபவ் த காப்பர். ஸோ நமக்கு ஏ எங்கே இருக்கணும்னா இன் பிட்வீன் ஐரன் அண்ட் காப்பராக இருக்கலாம். பி மெட்டல் பி என்ன ஆகுதுன்னா ஐரன் சல்ஃபேட்டில் இருக்க ஐரனை டிஸ்பிளேஸ் பண்ணிடுது. அப்போ பி எங்கே இருக்குன்னா அபவ் த ஐரன். ஸோ இட் ஷுட் பி அபவ் த ஐரன். பி என்ன ஆகுது, ஐரனை டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணிடுறதுனால அந்த மெட்டல் எங்கே இருக்கலாம் ரியாக்டிவிட்டி சீரீஸில், அபவ் த ஐரன். ஐரனுக்கு மேலே இருக்கிற மெட்டலில் ஏதாவது ஒன்றா இருக்கலாம். அடுத்து அது காப்பர் சல்ஃபேட்டோட எப்படி ரியாக்ட் ஆகும், இப்போ ஐரனையே ரீப்ளேஸ் பண்ணிடுச்சுன்னா இட் ஷுட் பி வெரி கிளியர். காப்பர் ஆல்சோ இது ரீப்ளேஸ் பண்ணும், காப்பரை ரீப்ளேஸ் பண்ணும். பட் ஜிங்க் என்ன ஆகுது, ஜிங்கோட நோ ரியாக்ஷன். ஸோ பி ஷுட் பி இன் பிட்வீன் ஜிங்க் அண்ட் ஐரன். ஐரனுக்கும் ஜிங்க்குக்கும் இடையில இருக்குது. சில்வர் ஐரன் டிஸ்பிளேஸ் பண்ணோம்னா சில்வரையும் ஈஸியாக டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணிடும். இட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் வித் சில்வர். ஏக்கு ஜிங்க் சல்ஃபேட்டோட பார்த்திங்கன்னா இது ஐரனோடைய நோ ரியாக்ஷன். அப்போ ஜிங்கை இதால் ரியாக்ட் பண்ண முடியாது. ஜிங்கை என்னது நோ ரியாக்ஷன். ஆனால் என்னது காப்பரை டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணிடுது. காப்பரை டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏ பண்ணுதுன்னா சில்வர் அதுக்கும் கீழே தான் இருக்குது ரியாக்டிவிட்டி சீரீஸில். அப்போ அங்கே அது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈஸியாக பண்ணிடும். ஸோ ஏ ரியாக்ட் வித் சில்வர் நைட்ரேட், இட் வில் டிஸ்பிளேஸ் த சில்வர். ஓகே, ஸோ நம்ம இப்போ பார்த்த ரியாக்ஷனோட சம்மரி பார்த்துடலாம். ஏ மெட்டல் ஏ ஃபெரஸ் சல்ஃபேட்டோட நோ ரியாக்ஷன். ஸோ ஏ இஸ் less reaction than iron. A is react with copper sulfate. It is a displacement reaction. So A is more reactive than copper. B, it replace the iron. So B is more reactive than iron. B with the zinc sulfate, no reaction. So B is less reactive than zinc. C, ferrous sulfate, copper sulfate, zinc sulfate, no reaction. So C is less reactive than iron, zinc, copper. But C replace the silver nitrate. So C is more reactive than silver. D, it no reaction with this 4 chemicals. So C is less reactive than iron, copper, zinc and silver. So we conclude B is a more reactive metal. What is the questions? In question, which metal is more reactive? ஸோ எந்த மெட்டல் மோர் ரியாக்டிவ், நமக்கு எது இந்த இதில் பார்த்திங்கன்னா தெரியும், பி இஸ் டாப் மோஸ்டில் இருக்குது. கீழேருந்து மேலே போக போக ரியாக்டிவிட்டி அதிகமாகுது. அப்போ பி இஸ் எ மோஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல். வாட் வுட் யூ அப்சர்வ் இஃப் பி இஸ் ஆடட் டு சொல்யூஷன் ஆஃப் காப்பர் டு சல்ஃபேட்? பி என்ன செய்யுது, காப்பர் சல்ஃபேட்டை ஈஸியாக டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணிடும். So what would we observe? B is above the copper. So it is displace the copper sulfate. Arrange the metal in order to decreasing reactivity. Decrease orderல அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கு. நமக்கு இந்த இருக்க இதை பார்த்தாலே தெரியும். ஃபஸ்ட்டு மோஸ்ட் ரியாக்டிவிட்டி எது, B. So B is greater than A is greater than C is greater than D.
So if B is added to solution of copper sulfate, then it would displace copper. It is a displacement reaction. B இங்கே காப்பர் இருக்கிற இடத்துல மெட்டல் B வந்துடும், காப்பர் தனியாகும், காப்பர் மட்டும் மெட்டல் தனியாக இருக்கும். ஸோ இட் டிஸ்பிளேஸ் த காப்பர். The arrangement of metal, the order of decreasing reactivity, B is greater than A, greater than C, C is greater than D. At the next question, which gas is produced when dilute hydrochloric acid is added to a reactive metal? Hydrochloric acid ஒரு reactive metalோட ஆட் பண்ணும்போது அதில் என்ன கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும்? Write the chemical equation, chemical reactions when the iron react with dilute sulfuric acid. நமக்கு கெமிக்கல் ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க. ஐரன் வந்து டைலூட் சல்ஃபியூரிக் ஆசிட்டோட ரியாக்ட் பண்ணும்போது என்ன கெமிக்கல் ரியாக்ஷன் இதான் கேட்டிருக்காங்க. When dilute hydrochloric acid added to a reactive metal, hydrogen gas is produced. நமக்கு என்ன கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும்? ஹைட்ரஜன் கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும். When ஐரன்னா Fe. Fe is reacted with dilute sulfuric acid, iron 2 sulfate form ஆகும், hydrogen gas produce ஆகும். The chemical reaction can be represented by an equation as follows. நமக்கு இதில் நம்ம பார்த்தாலே தெரியும் reactivity series இங்கேயும் அப்ளை ஆகும். ஹைட்ரஜன் வந்து ஐரனுக்கு கீழே இருக்கும். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் நடக்கும். ஹைட்ரஜன் கேஸ் தனியாக வந்துடும். ஃபெரஸ் சல்ஃபேட் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ ஹைட்ரஜன் கேஸ் தனியாக வந்துடும், டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் நடக்கும். தென் ஃபிஃப்த் கொஸ்டின், வாட் வுட் யூ அப்சர்வ்? ஜிங்க் இஸ் ஆடட் டு த சொல்யூஷன் ஆஃப் ஐரன் 2 sulfate. Write the chemical reaction that takes place. When zinc is added to the solution of iron 2 sulfate, the greenish color of iron sulfate solution fades gradually due to formation of the colorless zinc sulfate solution, and the iron metal is deposited on zinc. அதோட ரியாக்ஷன் என்னது? நமக்கு ஃபெரஸ் சல்ஃபேட் அது என்ன கலரில் இருக்குன்னா க்ரீன் கலர் சொல்யூஷனாக இருக்கும். சில்வர் நைட்ரேட் ஜிங்க் வந்து என்ன கலரில் இருக்குன்னா சில்வர் ஒயிட் கலரில் இருக்கும். ஃபெரஸ் சல்ஃபேட் க்ரீனிஷ் கலரில் இருக்கும். ஜிங்க் வந்து ஒயிட் கலர் சில்வர் ஒயிட் கலரில் இருக்குது. நம்ம இந்த ரெண்டும் ரியாக்ட் ஆகும். ஆக்சுவலாக ரியாக்டிவிட்டி சீரீஸில் ஜிங்க் இஸ் a most reactive metal, so it is replace the iron, so displacement reaction takes place. இது என்ன ஆகும்னா இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது நமக்கு ஜிங்க் சல்ஃபேட் ஃபார்ம் ஆகும். ஜிங்க் சல்ஃபேட்டோட சொல்யூஷன் வந்து கலர்லெஸ் சொல்யூஷன், கிளியர் சொல்யூஷனாக நமக்கு கிடைக்கும். க்ரீனிஷ் கலரில் இருந்து நமக்கு கிளியர் கலர்லெஸ் சொல்யூஷனாக கிடைக்கும். நமக்கு ஐரன் என்னவா மாறிடும்னா கிரே கலரில் மாறிடும். FeSO4 ப்ளஸ் ஜிங்க் gives rise to zinc sulfate ப்ளஸ் ஐரன். இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.